friends, welcome to உணவே உயிர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பக்கோடா. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போம். 300 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். கடலை மாவு 1.5 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 3/4 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு அரை டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். நான் 300 கிராம் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எலும்பில்லாதது. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெய் போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சாச்சு. இது கூட இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி பெசரிக்க போகிறோம். ரொம்பவும் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, தேவைன்னா பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போது நல்லா கலந்தாச்சு. இதை பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். அடுப்பில் எண்ணெய் கடாய் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுது. இதில் நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். நான் சிக்கனை மேரினேட் பண்ணும் பொழுது காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது எதுக்குன்னா கலர் நல்லாவே கொடுக்கும், காரம் தெரியாது. நம்ம ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே வெறும் மிளகாய் தூள் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வராது. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்தாச்சு. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு இன்னொரு சைடு ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. நம்ம திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குது.
இப்போது நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதே மாதிரி ஃப்ரை ஆனதும் நம்ம திருப்பி விட்டு எடுத்துடலாம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதால நல்லாவே கலர் கொடுத்துருக்குது. ஃபுட் கலர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போது நல்லா ஃப்ரையாக இருந்திருக்குது. இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதில் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கலர் கொடுக்காது. அதனால் கண்டிப்பாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கணும். ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.